நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடில் சுபா மாடலிங் ஸ்டுடியோ 2வது கிளை திறப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உரிமையாளர் NS வேலன் மாலா தலைமை தாங்கினார்கள். முன்னதாக நடைபெற்ற கணபதி ஹோம பூஜையில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலவை கமலக்கண்ணி திருக்கோவில் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் கலந்து கொண்டு அருளாசி வழங்கி சிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து நடைபெற்ற கடை திறப்பு விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆற்காடு நகரமன்ற தலைவர் தேவி பென்ஸ் பாண்டியன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடை திறந்து வைத்து சிறப்பித்தார். வணிக சங்க பேரமைப்பின் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பொன் கு சரவணன் குத்துவிளக்கு ஏற்றினார். கணேஷ் நாட்டு மருந்து கடை உரிமையாளர் கணேஷ் தொழில்நுட்ப அறையை திறந்து வைத்து சிறப்பித்தார். மேலும் இதில் மகாத்மா காந்தி முதியோர் இல்ல துணைத் தலைவர் பென்ஸ் பாண்டியன், ஜெயா மருத்துவமனை மருத்துவர் சரவணன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள், உறவினர்கள், நண்பர்கள், சுபா மாடலிங் ஸ்டுடியோ ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியில் சுபஸ்ரீ, பிரவீன், ஹரிஷ் ஆகியோர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் சிறுமலர் மேல்நிலைப்பள்ளி, இதயா நர்சரி பிரைமரி ஸ்கூல், சிறுமலர் தொடக்கப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் அனைத்தும் மாணவ மாணவிகளுக்கு முழுமையாக வழங்கப்படும். 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வி முற்றிலும் இலவசம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மாணவிகள் 450க்கும் மேல் மதிப்பெண் எடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு 50% கல்வி கட்டண சலுகை உண்டு. தரமான கல்வி, வளமான எதிர்காலம். மாணவ மாணவிகளை எம் பள்ளியில் சேர்க்க முந்துங்கள். மாணவ மாணவிகளின் படிப்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் 100% வெற்றி உறுதி.